அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான். காத்து திடீர்னு நின்னுடுச்சு. இந்த காடை பார்த்தாலே பயமா இருக்குங்க. பேசாம வீட்டுக்கே போயிடலாமே. பிரீத்தி, இதெல்லாம் சாதாரண விஷயம். இந்த மாதிரி எவ்வளவு புது அனுபவமா இருக்குல்ல. வா உள்ள போவோம். இனிமே யாரும் கேட்க முடியாது. அவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான். மா, யார் வந்திருக்கா? எங்க வந்திருக்கா? அவன் இந்த கடமை வனத்துக்குள்ளதான் இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க இழுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க, அவன் இந்த இடத்தை விட்டு உயிரோட போக கூடாது. அவனை நரபலி கொடுக்கணும்டா. அவன் கூட யார் இருந்தாலும் கொண்டு போட்டுட்டு அவனை இழுத்துட்டு வாங்க. கடம்ப வனம் பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஆமா, உள்ள என்னென்ன வித்தியாசமா இருக்குன்னு பாப்போம். வா. நம்ம கனவு இன்னைக்கு நினைவாக போகுதுடா. யாரால நம்ம கூட்டத்துக்கு களங்க வந்துச்சோ அவன் இங்க வரணும்டா. நம்ம கடம்ப வனத்துக்கு வந்திருக்கான்டா. அவன் இந்த இடத்தை விட்டு உயிரோட போக கூடாது. அவனை நரபலி கொடுக்கணும்டா. அவன் ரத்தத்தால அபிஷேகம் பண்ணணும்டா. அப்பதான் நீங்க யாரும் அழியாம இருப்பீங்க. அவன் ரத்தம் மட்டும் கிடைக்கல, நீங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. அப்புறம் யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. அம்மா உத்தரவுப்படி நடந்துக்கிறோமா? அவனை போய் உடனே கூட்டிட்டு வரோம். பூஜையை வச்சு நரபலி கொடுத்துருவோம். வாங்கடா. ஆண்டவா, கொஞ்சமா போடுமா போதும். அந்த போனை அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம். விக்ரம் தம்பி வேற வர்றதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கடவுளே, அம்மா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் விக்ரம் தம்பியை பத்தி கேட்காம இருக்கணும். அதுக்கப்புறம் ஆபீஸ் கிளம்பிட்டா ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. உட்காரு சண்முகம், சாப்பிடு. இல்லம்மா, நான் ஆபீஸ்ல வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏன் ஆபீஸ்ல என்ன முக்கியமான வேலை இருக்கு? அது வந்து யூனியன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இருக்குமா. சைன் பண்ணணும், அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும், இந்த டெல்லி ஃபைல் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். நிறைய வேலை இருக்குமா. அதான் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடனே கிளம்பலாம். இவ்வளவு வேலை இருக்கா? சரி சரி. அத்தை, எதுக்கு அத்தை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சு கொடுத்தா நாங்க பார்த்துப்போம்ல. ஏற்கனவே உங்களை நம்பி விட்டு 3 கம்பெனியை காலி பண்ணிட்டீங்க. இப்ப மீதி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதானே? அத்தை, ஆளுக்குன்னு தான் சொன்னேன். எனக்கு நான் சொன்னேன், நீங்க உங்க பொண்ணு சந்திரிகா கொடுங்க, இல்ல உங்க பேத்தி கிருபா கொடுங்க. இப்ப எதுக்கு அதை பேசிக்கிட்டு? அதெல்லாம் அப்புறமா பேசலாம். அம்மா பாத்து மெதுவாத்து தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. அம்மா யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு.
வேற யாரு? எல்லாம் விக்ரம் தம்பி தான். கடவுளே, அம்மாவுக்கு விக்ரம் தம்பி நினப்பு வரக்கூடாதுப்பா. அம்மா சீக்கிரம் சாப்பிடுங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும் இல்லையா? ஆமால. கல்பனா, அத்தை, விக்ரம் பிரீத்தி ஏன் சாப்பிட வரல? போய் கூட்டா போ. அத்தை அவங்க இன்னும் வரல. அத்தை வரலையா? அம்மா விக்ரம் தம்பி இப்போ வந்துருவாருமா. வந்துடு வர. அவனை சீக்கிரமா கிளம்ப சொன்னேனே. அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையா? ஏதாவது பிரச்சனையா? அது ஏன் விக்ரம் உனக்கு ஃபோன் பண்ணானா? ஃபோன் பண்ணாப்ல. எங்க வந்துட்டு இருக்கானா? அது வந்து சண்முகம், என்னன்னு சொல்லு. வந்துகிட்டு இருக்காரு. அது வர வழியில வர வழியில பார்க்கு பீச்னு சுத்திட்டு வருவாரு. ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாது. சொல்லு சொல்லு சண்முகம், என்ன பிரச்சனை? என்ன சொல்லு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. ஐயோ, எனக்கு பிபி ஏறுது சண்முகம். சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து ஏன் அம்மாவை இப்படி டென்ஷன் ஆக்குறீங்க? உங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா எல்லாம் ஒழுங்கா இருந்திருக்கும். சந்திரிகா, கொஞ்சம் சும்மா இரு. விக்ரம் தம்பியும் பிரீத்தியும் காட்டுக்கு போயிருக்காங்க. காட்டுக்கா? சுத்தி பார்த்துட்டு வர சாயந்தரம் வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க. ஐயோ சண்முகம், உடனே கிளம்பி வர சொல்ல வேண்டியதானே? இல்லம்மா, அது வந்து ரொம்ப அழகான காடா, பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாரு. நான் எப்படிமா மறுப்பு சொல்ல முடியும்? சண்முகம், உனக்கு தெரியாதா? அவனுக்கு நேரம் சரியில்லை சண்முகம். எப்போ எந்த நேரத்துல வேணாலும் அவனுக்கு ஆபத்து வரும். இல்லம்மா, அங்க எந்த ஆபத்தும் இல்லையா, எந்த பயமும் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. ஐயோ, இதை எதுக்கு அவன் உன்கிட்ட சொன்னா? அது உங்களுக்கு தாம்மா ஃபோன் பண்ணியிருக்காரு. உங்க லைன் கிடைக்கலையா, அதனால எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாருமா. லைன் கிடைக்கல. நீங்க உடனே அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே? ஏன் மறைச்சீங்க? அம்மா வேணும்னே பண்ணலம்மா. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் அப்புறம் சொல்லிக்கலான்னு பேசாம இருந்துட்டேன். சண்முகம், அதுக்கு இல்ல சண்முகம். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. கவலைப்படாதீங்க அத்தை, சண்முகம் எப்பவும் ஜாக்கிரதையா தான் இருப்பாரு. இப்ப இந்த விஷயத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. பாருங்க, நீங்க மனசு வருத்தப்பட்டதும் அவர் முகம் எப்படி வாடி போச்சுன்னு. சரி சண்முகம், இப்ப அவன் எங்க இருக்கா? அது ஒரு காடுமா. என்ன சண்முகம், வெறும் காடுன்னு சொல்ற? காட்டுக்கு பேர்லாம் இல்லையா? அந்த அந்த காட்டோட பேருமா கடம்பவனம்னு சொன்னாரு. ஐயோ, வேணான்னு சொன்னேனே, கேட்கலையே. ஐயோ ஐயோ முருகா. அம்மா, நான் எங்க போக கூடாதுன்னு சொன்னேன், அங்கேயே போயிட்டானே. ஐயோ அத்தை, எங்க போக கூடாதுன்னு சொன்னேன், அங்கேயே போயிட்டான். எங்க போக கூடாதுன்னு சொன்னேன், அங்கேயே போயிட்டான். ஐயோ, எல்லாரும் சேர்ந்து மோசம் பண்ணிட்டாங்களே. ஒண்ணும் இல்ல அத்தை, ஐயோ, யாரும் பேசாதீங்க. யாரும் பேசக்கூடாது. அத்தை, அம்மா அம்மா, அத்தை, அத்தை என்ன ஆச்சு அத்தை? இல்ல, பேசாதீங்க பேசாதீங்க. எங்க ஓடு? பிரீத்தி, ஒழுங்கா வந்துரு. நீ ஏன் வந்தேன்னா விட்டுருவேன். எடுக்க மாட்டேங்கிறானே, எடுக்க மாட்டேங்கிறானே, எடுக்க மாட்டேங்கிறானே. அம்மா பயப்படாதீங்கம்மா. எடுக்க மாட்டேங்கிறான். அத்தை, ஹலோ. ஐயோ,
எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ ஐயோ. அம்மா 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 என்னம்மா? பார்த்து எந்திரி. எந்திரி எந்திரி. பார்த்து பார்த்து மெது மெது கால உதறு உதறு நல்ல உதறு. இப்படி பண்ணு. போனேடுறா. ஐயோ என்னம்மா விக்ரம்க்கு என்ன ஆச்சு? எடுக்க மாட்டேங்கிறானே, எடுக்க மாட்டேங்கிறானே. வலிக்குது. சரி மெதுவா உதறு பிரீத்தி. அப்படிதான். ரொம்ப வலிக்குதா? பார்த்து போறாங்க பிரீத்தி. பாட்டி காட்டை சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கே நீங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. பரவாயில்லையா? சரி ஒரு ஸ்டெப் நடந்து பாரு. அப்படிதான். ஏய் வலிக்குதா? எங்க வலிக்குது? சொல்ல வேண்டியதானே பிரீத்தி வலிக்குதுன்னா. சரி இரு ஒரு நிமிஷம். இல்ல வேண்டாம் வேண்டாம் பிரீத்தி. ஐயோ அம்மா என்னாச்சுன்னு தெரியலையே. போன் அடிக்குது. யாரா இருந்தாலும் இப்போ இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். போலாமா? வா. பாட்டி விடுங்க பாட்டி. காட்டை சுத்தி பார்க்க தானே போயிருக்காங்க. இதுல என்ன பாட்டி இருக்கு? ஐயோ எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. பேசாதீங்க பேசாதீங்க. அம்மா அம்மா கொஞ்சம் இருங்கம்மா. யாரும் வரக்கூடாது என் பின்னால. பின்னாடியே வரக்கூடாது. அம்மா போது விக்ரம் இறக்கி விடுங்க. என்ன சொன்னாலும் இறக்கி விட மாட்டேன். போது விக்ரம் இறக்கி விடுங்க. சொல்றேன்ல இறக்குங்க. சரி சரி வா. ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. முடியலன்னு சொல்லி நான் தூக்கிட்டு போறேன். நீங்க இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்தீங்கல்ல, அதான் காலை கீழே வைக்க முடியல. இந்த மாதிரி நான் நிறைய தடவை விழுந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். நீங்க வேற. அப்படிங்களா மேடம்? சரி போங்க போங்க. தாயே நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? விக்ரம் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அவன் நல்லபடியா இருக்கணும். எங்க பரம்பரை சாபம் நீங்களும் தானே உங்ககிட்ட எவ்வளோ வேண்டுனேன். ஆனா நீ இதெல்லாம் உடையிற மாதிரி விக்ரமுக்கும் அந்த பொண்ணு தேனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச. அதுவே கெட்ட நேரம்தான். அப்போதுல இருந்து அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் தினம் தினம் தூங்காம இருக்கேன். அவன் எப்ப தேனுவோட சேர்ந்து இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறானோ அடுத்த 24 மணி நேரத்துல அவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க 2 பேரோட சாந்தி முகூர்த்தத்தை கூட தள்ளி போட்டேன்னா. இப்ப கூட அவங்க வெளியில போயிட்டாங்களே, பயந்துகிட்டு தான் இருக்கேன். என்ன நடந்துச்சு? ஏன் விக்ரம் அவளை கூட்டிக்கிட்டு அங்க போனா? அங்க போன அந்த காட்டுக்குள்ள போன யாருமே, அதுவும் நம்ம வம்சத்துல இருந்து போன ஆளுங்க யாருமே உயிர் தப்புனது இல்ல. யாருமே உயிர் தப்புனது இல்ல. சரி சரி, இது வரைக்கும் எல்லாம் ஆனது ஆயிடுச்சு, விடுங்க. இனி இனி என் பேர உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. என் பேர உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. நான் போற வரைக்கும் அவன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. ஏதாவது ஆச்சு
குடும்பத்துல யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். இது ஓ மேல ஆடு. அம்மா 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 கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. அத்தை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்க பேச்சு கேட்காம இங்க வந்தது தப்புதான். ஆனா நீங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. சண்முகம், அம்மா காரை எடு, நம்ம போகலாம். அம்மா என்னம்மா ஆச்சு? இதை எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? எதுவுமே கேட்காத சந்திரிகா. அத்தை நீங்க இப்படி சொல்லாம போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க என்னதான் அத்தை நடக்குது? அதான் நான் சொன்னேன்ல, யாருமே என்கிட்ட பேசக்கூடாது. கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எதுவா இருந்தாலும் நானும் பிரீத்தியும் விக்ரமும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். வா சண்முகா. அம்மா பாட்டி அம்மா சொல்றது கேளுங்க. அத்தை ரொம்ப தூரமா நடந்த கால்லாம் வலிக்குது. தம்பி நில்லுங்க. எந்த ஊர் நீங்க இங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க சென்னையில இருந்து வரோம். போய் காடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரதுக்காக தான் போறோம். உங்களுக்கு விவரம் தெரியல. இது வரைக்கும் வந்தது வந்துட்டீங்க. இதுக்கு மேல போக கூடாது. வந்த வழியே திரும்பி போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. என்னது? நாங்க திரும்பி போகணுமா? என்னங்க பேசுறீங்க? இதுக்கு மேல போனா உங்களுக்கு ஆபத்து வரும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. விக்ரம், அவர்தான் ஆபத்துன்னு சொல்றாருல்ல, வாங்க போயிடலாம் நம்ம. ஏய் பிரீத்தி, என்கிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கு. அது இருந்தா எந்த மிருகமும் கிட்ட வராது. ஐயா, ஆபத்து மிருகம் கிட்ட இருந்து இல்ல, நான் சொல்றது ஆளுங்க கிட்ட இருந்து. ஏங்க என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? விளையாட்டா எடுத்துக்காதீங்க. கிளம்புங்க இங்க இருந்து. இங்க பாருங்க, நாங்க இந்த காடு மட்டும் தான் சுத்தி பார்க்க போறோம். வேற எதுவுமே பண்ண போறது இல்ல, சரியா? நான் சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல? எங்க வாங்க திரும்பி போயிடலாம். பிரீத்தி, என்ன நீ பயந்துகிட்டு இருக்க? நீ வா.